எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஒட்டுமொத்த இலங்கை மக்களினுடைய விருப்பத்திற்கு அமைவாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெற்றி பெற இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே குறிப்பாக வடகிழக்கு தமிழ் மக்களினுடைய வன்னி தமிழ் மக்களினுடைய விருப்பத்தையும் இந்த நேரத்திலே அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக இந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இன்று 3 முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அந்த 3 முக்கிய வேட்பாளர்களிலே ஆக கூடுதலான தகைமையை கொண்டிருப்பவர் அல்லது ஆக கூடுதலான ஒரு ஆளுமையை கொண்டிருப்பவர் அல்லது ஆக கூடுதலான அனுபவத்தை கொண்டிருக்கின்ற ஒரு மூத்த அரசியல்வாதி என்ற ரீதியிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக 22ஆம் தேதி அவர் மீண்டும் ஒரு தடவை இந்த நாட்டினுடைய தலைவராக, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யக்கூடிய 100% வெற்றி வாய்ப்பை கொண்டிருக்கின்றார். கடந்த காலங்களிலே குறிப்பாக ஒரு அரசியல் பொருளாதார ஸ்திரத்தன்மையை அது இன்று நாட்டுக்கு தேவையாக இருக்கின்றது. அந்த அரசியல் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணி இந்த நாட்டிற்கு ஒரு விடிவை கொடுத்தவர் என்ற ரீதியிலே தற்பொழுது சர்வதேச நாணய நிதியம் கூட ஒரு இந்த ஸ்திர நிலைமை, பொருளாதார ஸ்திர நிலைமை தொடர வேண்டும், இல்லையேல் இந்த நாட்டுக்கு ஆபத்து என்ற ஒரு கருத்துப்பட அந்த அதிகாரிகளினால் கூறப்பட்டிருக்கின்றதை இங்கே நாங்கள் சுட்டிக்காட்டித்தான் ஆக வேண்டும். அந்த வகையிலே நிச்சயமாக இப்போதுள்ள நிலைமை தொடர வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்க்கின்றது. ஆகவே இந்த நிலைமை தொடர வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டின் தற்பொழுதுள்ள ஜனாதிபதி தொடர்ந்து குறைந்தபட்சம் ஒரு 3 வருடங்களாவது குறைந்தபட்சம் 3 வருடங்களாவது இந்த நாட்டை மீண்டும் தலைமை தாங்கி நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இது நான் நினைக்கின்றேன், இது ஒரு மரத நோட்ட பந்தயம் போன்ற ஒரு விடயம். ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் மரத நோட்ட பந்தயத்திலே 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தாண்டப்பட்டிருக்கின்றது. பல படிமுறைகளை தாண்டி நிற்கின்ற இடத்திலே புதிதாக வருகின்ற தலைவர்கள் அல்லது ஜனாதிபதி நிச்சயமாக ஆரம்பத்திலிருந்தான் ஆரம்பிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய இன்னும் குறுகிய காலங்களிலே இந்த பந்தயத்தை முடித்துவிடலாம், இலகுவாக முடித்துவிடலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம், தமிழ் மக்கள் நம்புகின்றார்கள். அதேபோல்தான் இன்று தமிழ் பொது வேட்பாளர் தமிழர் தரப்பில் இருந்து இறக்கிவிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இலங்கை தமிழரசு கட்சி சஜித் அவர்களை ஆதரிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிப்பது என்பது தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு இல்லை. அது தனிப்பட்ட ஒரு சுமந்திரனுடைய நிலைப்பாடாகத்தான் அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றதை மக்களினுடைய உணர்வு அலைகளிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று குறிப்பாக தமிழரசு கட்சி குழம்பி போயிருக்கின்றது. தலைவர் பதவிக்கு அந்த கட்சி அடிபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. நீதிமன்றம் வரை சென்றிருக்கின்றது. அவர்கள் இந்த நாட்டினுடைய தலைவரை தெரிவு செய்வதிலே அவர்கள் ஒரு ஸ்திரமான ஒரு நிலைமையை அவர்கள் எட்ட முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. நிச்சயமாக சுமந்திரனுடைய அணியினர் தான், குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் இந்த சஜித் பிரேமதாசை ஆதரிக்கின்ற நிலைமை எடுத்திருந்தாலும் கூட பொது வேட்பாளர்களுக்கும் அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க அவரையும் ஆதரிப்பதாக ஏனையவர்கள், கட்சியினுடைய பெரும்பான்மையானவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். அது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. மக்கள் மனங்களை அறிந்த நிலையிலே தான் நேற்றைய தினம் கூட சார்ல்ஸ் நிர்மலாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க சேர்ந்து தன்னுடைய ஆதரவை, அந்த மன்னார் மக்களுடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு என்று தெரிவித்திருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது குறிப்பாக வன்னி மக்களினுடைய நிலைப்பாடு ரணில் விக்ரமசிங்க என்ற ஒரு நிலைப்பாடு தான் இன்று பெரும்பான்மையான 70% மக்கள் இன்று
70% மக்கள் இன்று ரணில் விக்ரமசிங்கவனுடைய சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும், சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். அந்த நிலைப்பாட்டத்தை, அந்த மக்களினுடைய மனங்களை அறிந்துதான் நானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலே அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றேன். நாங்கள் உண்மையிலே இது ஜனாதிபதி தேர்தல், இலங்கைக்கான ஜனாதிபதி தேர்தல். இதிலே நாங்கள் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழர்களின் இறைமையை காப்பாற்றுவோம் என்று சொல்வதெல்லாம் மிகவும் ஒரு சின்னத்தனமான முடிவு என்று தான் நான் நினைக்கிறேன். படித்தவர்கள் எனப்படுபவர்கள் அல்லது கல்விமான்கள் எனப்படுபவர்கள் மிகவும் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவருடைய சில 1000 வாக்குகளுக்காக, நிச்சயமாக அது அந்த 1000 வாக்குகளும் எங்களுடைய தமிழ் மக்களினுடைய இருப்புக்கு ஒரு கேள்விக்குரியதாக மாறுகின்ற ஒரு நிலைமை இருக்கும். நிச்சயமாக வெல்லப்போக மாட்டார், எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளர் மாட்டார் என்று தெரிந்தும் கூட இன்று அவர் இறக்கிவிடப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் எங்கே பின்னணியிலே வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஆகவே இதை நாங்கள் மிகவும் நிதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. நடைமுறை சாத்தியமான யதார்த்த அரசியல் விளங்கி கொள்கின்றவர்கள் நிச்சயமாக எரிவாயு சிலிண்டருக்கு நிச்சயமாக வாக்களிப்பார்கள். ரணில் விக்ரமசிங்கனுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவார்கள். பௌத்த மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ, இந்து அனைத்து மக்களும் இன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டுடன் இருக்கின்றார்கள். மக்கள் நிச்சயமாக அந்த கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்த அந்த இருண்ட யுகத்தை மறக்கவில்லை. எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு, நீண்ட கியூ வரிசை, மின்சாரம் இல்லை, பால்மா தட்டுப்பாடு, இப்படியான பொருட்களுக்கு தட்டுப்பாடு, சில பொருட்கள் கிடைத்தாலும் விலை கூடுதலான விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமை, பெட்ரோல் 500 ரூபாய்க்கு விற்கப்படுகின்ற பெட்ரோலை 5000 ரூபாய்க்கு வெளியிலே வாங்க வேண்டிய ஒரு நிலைமை, இப்படியான ஒரு இருண்ட யுகத்திலே இருந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டை மீட்டவர். இந்த நாட்டை மீட்டவருக்கு நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். இன்னும் ஒரு தடவை நிச்சயமாக அந்த சந்தர்ப்பத்தை ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றேன். இல்லையேல் மீண்டும் ஒரு அறகலைய போராட்டம், மீண்டும் தட்டுப்பாடுகள், மீண்டும் கியூ வரிசை, இப்படியான ஒரு நிலைமை இருந்தால் நிச்சயமாக இந்த நாடு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகராது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது என்னை பொறுத்தவரையிலே இது ஒரு ஆரோக்கியமான முடிவல்ல. நாங்கள் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் எங்களுடைய தமிழர் பிரதிநிதித்துவத்தை இழந்திருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களிலே தமிழர் பிரதிநிதித்துவம் ஒற்றுமையின்மையின் காரணமாக திருவோணமலை மாவட்டத்திலே எங்களுடைய தமிழர் பிரதிநிதித்துவத்தை இழக்கப் போகின்றோம். நாங்கள் இந்த சமஷ்டி கோரிக்கை அல்லது வடகிழக்கு இணைப்பு சம்பந்தமான சில கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் இந்த தமிழ் பொது வேட்பாளர் இறக்கப்பட்டிருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கூட மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு, தமிழ் தேசியம் பேசுவோருக்கு ஆதரவான கட்சிகளைச் சேர்ந்த எடுத்த வாக்குகளை விட அதற்கு எதிரானவர்கள் எடுத்த தமிழ் வாக்குகள் அதிகம். அப்படி என்று சொன்னால் இன்றும் அதே நிலைமை உருவாகுமாக இருந்தால் நிச்சயமாக சமஷ்டி கோரிக்கைகள் அல்லது வடகிழக்கு இணைப்பு கோரிக்கையை கிழக்கு மக்கள் ஆதரிக்கவில்லை. அப்படியானால் மீண்டும் நாங்கள் 50 வருடங்களுக்கு மேல் செல்ல வேண்டும், நாங்கள் மீண்டும் சமஷ்டி கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பதற்கு. ஆகவே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற இந்த விஷ பரீட்சையிலிருந்து தமிழ் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். வாக்களிப்பதை நிறுத்தி அவர்கள் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்து, எரிவாயு சிலிண்டருக்கு வாக்களித்து அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்துவார்கள். அந்த வகையிலே தான் நானும் இணைந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஜனாதிபதியில் மீண்டும் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கின்ற இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கின்றது. மக்கள் சிந்திப்பதற்கான வாய்ப்புகள், நேரங்கள் அந்த 2 நாட்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் பொது கட்டமைப்பு முதலில் கட்சிகளை ஒன்றுபடுத்தி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் அல்லது ஏனைய மாகாண சபை தேர்தலின் பொழுது அவர்கள் தங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும். பாராளுமன்ற தேர்தலிலே தான் நாங்கள் எங்களுடைய இறைமையை பலத்தை காட்ட வேண்டியது, ஜனாதிபதி தேர்தல் அல்ல. ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் உரியது. ஆகவே இதிலே நாங்கள் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு வீணாக நேரத்தை வீணடிக்காமல் நாங்கள் உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். அனைத்து மக்களோடும் இணைந்து சுயேட்சை வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய எரிவாயு சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களித்து அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்.
දසත සිසාරා විශ්වාසයේ සන්නාමය දසත නිවස්. දවසේ දසත පැතිරුණු පුවත් ඇසිල්ලෙන් දැනගන්න දසත YouTube නාලිකාව සබස්ක්‍රයිබ් කරන්න.